ஹாய்டா நம்ம ஷோயா எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு அம்மா இதை பற்றி சொல்கிறாங்கண்டா, அதாவது வந்து மற்றவர்கள் திட்டுவதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லையா அப்படின்னு சொல்லி டாபிக் இருக்குது. ஸோ இதில் வந்து அம்மா என்ன சொல்கிறாங்க, பக்தர் கேட்குறாரு, மற்றவர்கள் திட்டுறது வந்து ஈஸியாக எடுத்துக்கொள்ள முடியல அப்படின்னு சொல்லும்போது அம்மா சொல்கிறாங்க, அதாவது ஒரு ஸ்கூல் படிக்கிற ஒரு பையன் எடுத்துக்குவாங்க. அவன் வந்து எக்ஸாம் சொன்னாடா, இப்போ வந்து அர்ப்பணிப்பு, அதாவது அர்ப்பணிப்பு மனக்கட்டுப்பாடும் கண்டிப்பாக அவசியம். இப்போ அந்த பையன் என்ன செய்வான்டா, படிச்சுக்கிட்டே இருப்பான், அந்த அதுக்காகவே டைம் ஒதுக்கணும், தான் இந்த வேலைன்னு சொல்லி அர்ப்பணிப்பு. அடுத்தது மனக்கட்டுப்பாடு, டிவி பார்க்காம ஃபோன் பார்க்காம மற்றவங்க கூட கதைக்காம மனசை கட்டுப்படுத்தி படிப்பான். ஸோ அப்படி தாண்டா கடவுள் அடைகிறது தான் இதில் வந்து அர்ப்பணிப்பாக இருக்க போகுது. அதான் லட்சியம், அந்த கடவுள் அடைகிறதா லட்சியமாக வைக்கிறதா அர்ப்பணிப்பு. அதுக்கு வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறது, அதில் மட்டும் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறதா மனக்கட்டுப்பாடு, இறைவன் அடைகிறதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறதா மனக்கட்டுப்பாடு நம்ம சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது மற்றவர்கள் திட்டுறது வந்து நாங்கள் அதிகமாக கவனம் செலுத்த மாட்டேங்கிறோம். நம்மளோட லட்சியம் ஒன்று இருக்கு இல்லையா, ஸோ லட்சியம் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா, இப்போ அந்த பையன் படிக்கிறது தான், எக்ஸாமில் பாஸ் பண்ணுறது தான் லட்சியம் ஃபிக்ஸ் பண்ணதால அவனால் இது பண்ண முடிஞ்சது. அதே மாதிரி நாங்களும் இறைவன் அடைகிறது லட்சியம் வைக்கும்போது இதில் நம்மளால் ஈஸியாக எடுத்துக்கொள்ள முடியும். அடுத்தது வந்து இப்போ வந்து அம்மா சொல்கிறாங்க, எல்லாருமே வந்து படிப்புக்கு வந்து உடனே வேலை கிடைக்கிறது இல்லை, அதுக்குரிய வேலை கிடைக்கிறது இல்லை. ஸோ நாங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து அந்த 13th அது வரைக்கும் படித்து அங்கேயும் படிக்கிறோம் இல்லையோ, ஸோ அது வரைக்கும் ஏன் படிக்கிறோம், வேலைக்காக தானே படிக்கிறோம். ஸோ அது வரைக்கும் படித்தோமே நமக்கு உரிய வேலை கிடைக்காது. அதனால் அம்மா என்ன சொல்கிறாங்கட்டாடா, கடவுள் அடைகிறதுல வந்து அதில் 100 பங்கில் ஒரு பங்காவது நாங்கள் அதுக்குன்ட்டு செலவழிக்கும் போது இந்த உலகமே நம்மளுடைய காலடியில் வந்து சேருமாம் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க. ஸோ வந்து எல்லாருமே இறைவன் அடைகிறதுக்கு இப்போ எப்படி வேலைக்கு இவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறது எவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அதுக்கு இவ்வளோ உழைக்க வேணும். ஆனால் அம்மா சொல்கிறாங்க, இறைவன் அடைகிறதுக்கு 100ல் 1 பங்கு கூட நீ முயற்சி செஞ்சால் கூட போதும் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க. அடுத்தது வந்து மனதை ஒருமுகப்படுத்துறது வந்து அப்படின்றாடா, இப்போ அகங்காரத்தை மனதை ஒருமுகப்படுத்துறதும் அகங்காரத்தை நீக்கிறதும் தான் இறைவன் அடைகிறதுக்குரிய பாலம்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது ஒரு சம்சார கடல் இல்லையா, அந்த கடல் தாண்டறதுக்கு இந்த ரெண்டுமே அவசியம். ஸோ இந்த பாலம் வந்து பாலத்தில் நாங்கள் இப்போ பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த பாலத்தில் நிறைய அலைகள் வரும். அதாவது வந்து எப்படின்னா, இப்போ பூர்வ ஜென்மத்து வாசனைகள் நிறைய பேருக்கு வரும் இல்லையா, ஒருத்தங்களை பார்த்தோன்னா பிடிக்கிறது. அப்படி அந்த வாசனைகள் வரும்போது பயப்பட வேண்டாம். ஏன்னா குரு இருக்கும்போது அந்த வாசனைகளால் வந்து நம்மளுக்கு பாதிப்பு இருக்காது. ஏன்னா அந்த வாசனைகள் வேறும். இப்போ உங்களுக்கு அந்த வாசனை வரும்போது அம்மா கிட்ட போய் சொல்லிட்டும், உங்களுக்கு பிடிச்ச அம்மா நீங்கள் தான் அம்மா வேணும், இந்த வாசனைகள் வேணும் அம்மா எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அம்மா கிட்ட சொல்லும்போது அம்மா அந்த வாசனை எடுத்துட்டு அம்மா மேலே ஃபீலிங்ஸை போட்டுருவாங்க. ஸோ அப்படி தான் வாசனை எடுக்கிற. ஸோ வந்து குரு இருக்கும்போது பயப்பட தேவையில்லை. ஏன்னா எந்த ஒரு வாசனையாக இருந்தாலும் சரி அம்மா எடுத்துருவாங்க. ஓகே, அதனால் யாரும் பயப்பட தேவையில்லை. அடுத்தது வந்து இந்த பாலம் இருக்கு இல்லையா, அந்த பாலம் வந்து சுயநலம் இல்லாமல் சுயநலமின்மை, அகங்காரமின்மை, வேறு தூய அன்பாளர் மட்டும் இந்த பாலத்தை கட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது வந்து ஆணவம் வந்துடுதுன்னா பாலம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆணவம் வரும்போது அம்மா கிட்ட போய் இங்கே சொல்லணும், அம்மா நீங்கள் அம்மா கிட்ட டிஸ்கஸ் பண்ண முடியும். அம்மா இப்படி எனக்கு ஆணவம் வருது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது அம்மா அதுக்குரிய நடவடிக்கை எடுப்பாங்க. ஸோ அப்போ அம்மா இருக்கும்போது நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஸோ அம்மா கிட்டே போய் ஆணவம் வந்தாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, வாசனை வந்தாலும் சரி, எது மேலே ஆசை வந்தாலும் சரி, பற்றி எது வந்தாலும் சரி, அம்மா கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணும்போது அம்மா அதை ஈஸியாக எடுத்துருவாங்க நம்மளுக்குள்ள இருந்து. ஓகேவா, இப்போது பூர்வ ஜென்ம வாசனைகள் நிறைய பேருக்கு வந்திருக்கும், கண்டிப்பாக வந்திருக்கும். இப்போ ஒருத்தவங்களை பார்த்தோன்னா பிடிக்கும். ஸோ அது கேர்ள்ஸ்க்கும் வரலாம், பாய்ஸ்க்கும் வரலாம், மாற்றி வரலாம்டா. ஏன்னா ஒரு பூர்வ ஜென்மத்து வாசனை தானே, அது யார் மேலேயும் வரலாம். ஸோ அந்த வாசனை வரும்போது நாங்கள் வந்து இறைவன் நெருக்கி பிடிக்கணும். ஸோ இறைவன் நெருக்கி பிடிக்கும்போது அவங்க அந்த வாசனையை தூக்கிடுவாங்க. ஓகே, இதாண்டா என்னுடைய பதிவு. ஓகே, நம்ம ஷோயை வாழ்க வளமுடன்.